2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் மலேசியா முழுவதும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இணைய சேவை கவரேஜ் 99.71 விழுக்காடாக உயர்ந்துள்ளது என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். தேசிய டிஜிட்டல் வலையமைப்பு திட்டமான ஜென்டேலா செயல்படுத்துவதற்கு முன் இணைய கவரேஜ் 91.8 விழுக்காடாக மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முன்னேற்றம் அனைவரையும் உள்ளடக்கிய டிஜிட்டல் அணுகலை விரிவுபடுத்த அரசின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாக ஃபோமி கூறினார். கல்வி, பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் தொலைதூர பகுதிகளில் வாழும் மக்களுக்கு நம்பிக்கையை வழங்க நம்பகமான இணைய இணைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி மூலம் நாட்டின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தி அனைத்து மலேசியர்களுக்கும் பரந்த மற்றும் சமமான அணுகலை உறுதி செய்ய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நிலத்தடி வலையமைப்பு சாத்தியமில்லாத பகுதிகளுக்காக ஸ்டார்லிங்க் போன்ற செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்களை தற்காலிக தீர்வாக பயன்படுத்துவது குறித்து அமைச்சு ஆய்வு செய்து வருகிறது. மேலும் தொலை தொடர்பு நிறுவனங்களுக்கு இடையே உள்கட்டமைப்பு பகிர்வை ஊக்குவித்து சேவை விரிவாக்கத்தை விரைவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.